ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா சோலையார் அணை. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்தில் வால்பாறைக்கு அடுத்து சோலையார் நகர் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்குது. இந்த அணையோட உயரம் 348 அடி. இதன் நீர்மட்டத்தோட அளவு 160 அடி. இந்த அணையோட நீளம் 7-8 கிலோமீட்டர் நீளத்துக்கு அமைஞ்சிருக்கும். நீங்கள் வால்பாறையிலேருந்து சோலையார் போகும்போதே தெரியும் இந்த அணையோட நீளம் எவ்வளோ நீளம் அப்படிங்கிறது. போகும்போதே நீங்கள் அணையை பார்த்துக்கிட்டே போகலாம். இங்கே இப்போ புதுசாக நிறையா அணையை நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. நிறையா பூங்காவில் நிறையா ஸ்டாச்சு உட்கார்றதுக்கு எல்லாம் இந்த மாதிரிலாம் அமைச்சிருக்காங்க. பார்க்க நல்லா அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வர மாதிரி ஒரு ஷெட்டும் போட்டுப்பாங்க. பார்க்குறக்கு அழகாக பச்சை பசையில் இருக்கும். அப்புறம் கீழே போய் நல்லா படிக்கட்டு அமைச்சுப்பாங்க. அப்புறம் இங்கன்னா நிறைய உட்காருக்கு பிளேஸ் வச்சுப்பாங்க. செடி கொடி எல்லாத்தையும் அழகாக டெவலப் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்புறம் இந்த தண்ணியெல்லாம் வெளியே வர மாதிரிலாம் ஒரு செட்டிங் வச்சுப்பாங்க. அப்புறம் பூங்காவில் ஸ்விம்மிங் பூலு மாதிரிலாம் வச்சுக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நல்லா விளையாட்டுக்குலாம் இடம் இருக்குது. குதிக்கிறது, ராட்டு, ஏறி குதிக்கிறதுலாம் நிறைய விளையாட்டுகள் இருக்குது. அப்புறம் நிறைய ஸ்டாச்சுவும் இருக்குது. இந்த ரேபிட்டு ஸ்லைட்லலாம் வித்தியாசமான ஸ்லைட்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஸ்டாச்சு இருக்குது. விலங்குகளும் ஸ்டாச்சுலாம் இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க வந்துப்பாங்க இங்கெல்லாம். அப்புறம் இங்கே டேம் கொஞ்சம் நீளமாக இருக்கும். அப்புறம் ஹைட்டாகவும் இருக்கும். பார்க்க அழகாக இருக்கும். மழை வருகிற டைம்லாம் வந்திங்கன்னா அழகாக இருக்கும். நாங்கள் போகும்போது அணை முழு கொள்ளளவு இருந்து, அதனால் நீர் 3 சட்டம் திறந்து விட்டுருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்து 160 அடி ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் கீழே பார்க்கும்போது வியூ இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ஷட்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பிரிட்ஜ் மாதிரி ஒரு கெட்டிப்பாங்க. அது நல்லா இருக்கும் வியூ பார்க்க சோலையார் டேமு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.